இன்றைக்கி நம்ம குக் வித் வரனால ஒரு மினி பொங்கல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பொங்கல் வச்சேன், அன்றைக்கி கிளைமேட் என்ன, கோலம், பல வகை காய்கறி போட்டு வச்ச சாம்பார் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அன்றைக்கி ஒசூரில் வந்து பொங்கல் அன்றைக்கி கிளைமேட் இப்படி தாங்க இருந்தது. அன்றைக்கி நம்ம நல்லா கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பல காய்கறி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நூக்கோல், பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி 9 வகையான காய்கறி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதோட நம்ம மொச்சையும் சேர்த்து வைக்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் வானலியில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. சாம்பார் வந்து நல்ல காய்கறியெல்லாம் வதக்கிட்டு செஞ்சால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. இப்போது இந்த பல காய்கறி சேர்த்து செய்யும்போது இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த பல காய்கறி சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா காயெல்லாம் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணுங்க. காயெல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வைங்க. 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இந்த சாம்பார் பல காய்கறி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் காய் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தாங்க உப்பு சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா சாம்பார் தூள் தேவையான அளவு நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ சாம்பார் வைக்கிறாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா காய்கறி எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வேக வைங்க. இதுக்கிடையில் நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு வந்து சின்ன வெங்காயம், பருப்பு, தக்காளி, ஒரு துண்டளவு குடம்புளி எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு காய்கறி வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சையை இதோடு சேர்த்து அதையும் நல்லா வேக வைக்கலாங்க. மொச்சையை வந்து முதலையே சேர்த்துட்டா ரொம்ப குழஞ்சிடுங்க. அதனால தான் நம்ம 2வது சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் இதோடு சேர்த்து விட்டு நல்லா வேக விட்டுருலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா போட்டு கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. சாம்பார் பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான நம்மளுக்கு டேஸ்டியான பல காய்கறி சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இது வந்து நம்ம வழக்கமாக வைக்கிற சாம்பார் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுக்கலாங்க. நெய், வெல்லம், கிஸ்மிஸ், ஏலக்காய், முந்திரிப்பருப்பு, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. பொங்கல் பானைக்கு பொட்டு வச்சுக்கலாம், அடுப்புக்கு பொட்டு வச்சுக்கலாம். இப்போது பொங்கல் வைக்கிற இடத்துக்கு எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாங்க ரெடியாக. பக்கத்தில் அடுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஏன்னா வைக்கும்போது எதுவுமே ஆடக்கூடாது. அப்போ தான் ஈக்குவலாக பொங்கல் பொங்கி வருங்க. இப்போது அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி அந்த தண்ணியை வந்து பொங்கல் பானையில் ஊற்றிக்கணுங்க. இதே மாதிரி 3 டைம் ஊற்றினாதாங்க அந்த பொங்கல் பானை கழுத்தளவுக்கு தண்ணி வரும். அந்தளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து விடும்போது இதில் எதுவும் அரிசியோ பருப்போ விழுந்துடக்கூடாதுங்க. கவனமாக எடுத்து விடணும். அரிசியோ பருப்போ விழுந்துட்டா பொங்கல் வந்து பொங்காதுங்க, கொதிச்சிட்டோம். அதனால தான் இப்போ பால் சேர்த்துட்டு அடுப்பில் ஆடக்கூடாது. ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து பொங்கல் வந்து ஒரே மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா பொங்கல்னு சொல்லிவிட்டு அரிசியும் பருப்பும் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போடணுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு தான் அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணுங்க. வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லம் போடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அருமையான பொங்கல் ரெடி ஆகிடுங்க.
இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கல். பொங்கல் பானையில் விறகு அடுப்பில் வைக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் தாங்க வைக்கணும். அப்போ தான் பொங்கல் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வச்ச பழக்காய் கறி குழம்பும் சாதமும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த எல்லா காயும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.